அகில் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நேர தகராறு காரணமாக இரு நடத்துனர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதில் பெண் நடத்துனர் மீது பேருந்தை மோத முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தொடர்ந்து 4வது வெற்றியை வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண் குழந்தைகளை காத்திடும் பொருட்டு சுகாதாரத்துறையின் மூலம் சிறப்பு HPV தடுப்பூசி செலுத்தும் முகாம். திரிவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவினேஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிரதம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவை ஒட்டி ஆலயத்தில் கோ பூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறை அருளை பெற்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. கூனிமுடுக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரர் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிரதம், பன்னீர் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தொடர்ந்து 4வது வெற்றியை வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி பதிவு செய்துள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் குவித்தது. பின்னர் 231 ரன்கள் இலக்குடன் விளையாடிய ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணி 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வில்லியனூர் அணிக்காக 94 ரன்கள் விளாசிய பிருத்திவிராஜன் கண்ணா ஆட்ட நாயகன் விருதை வென்றார். முன்னதாக நடந்த மற்றொரு லீக் ஆட்டத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வீழ்த்தியது. ஆலங்குப்பம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தற்பொழுது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினர். அதோடு கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கி பாராட்டினர். கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக தெரிவித்த முன்னாள் மாணவர்கள் இந்த பணியை இனிவரும் காலங்களிலும் தொடர உறுதியளித்தனர். அவர்களின் சமூக பொறுப்புணர்வை பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் 120 மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நியமன சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், உள்ளாட்சி தேர்தலுக்கு தாங்கள் தயாராகி வலிமையை காட்டுவோம் என்றார். மேலும் சிறிய அளவில் புதுவையில் ஆரம்பித்தது போன்று தமிழகத்திலும் மாபெரும் கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி உருவாகும் என்றார். மேலும் குடிநீர் பிரச்சினை, பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை தேவை மற்றும் கடன் சுமை, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் முன்னேற்றவே லட்சிய ஜனநாயக கட்சி உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார்.
கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த ஊழலின் காரணமாக வளர்ச்சி இல்லாமல் மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் அவர்கள் கைக்கு சென்றுவிட்டதாகவும் தாவேகா மீது நம்பிக்கை இருந்தது என்றும், ஆனால் இப்பொழுது சிலரின் ஊழல் புகார்கள் அங்குள்ள அமைச்சர்கள் அவர்கள் துறையை விட்டு தேவையின்றி சிறு குழந்தைகளை இழிவாக பேசுவது, போதைப் பொருள் புகாரை மாத்திரை என்று கூறுவது மற்றும் காங்கிரஸ் அமைச்சர் குழந்தைகள் மீதான செயல், திரைப்பட பாடலுக்கு ஆடி பாடுவது என அடிப்படை இங்கிதம் கூட இல்லாமல் செயல்பட்டு மக்கள் அளித்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனை கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சியும் தகுதி இல்லாமல் உள்ளது. பள்ளி குழந்தைகள் முதல் போதைப் பொருட்கள் ஊடுருவிக் கொண்டு உள்ளது. மேலும் போதைப் பொருள் ஒழிப்புக்காக அண்ணாமலை மேற்கொண்ட முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது என்றும், இளைஞர்களால் புதிய மாற்றம் ஏற்படுகிறது என்றும் தெரிவித்தார். திராவிட கட்சிகள் வலுவிழந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதாக கூறிய அவர், அந்த மாற்றத்தை தர லட்சிய ஜனநாயக கட்சி களம் இறங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். தாவேகா ஆட்சி மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் ஈடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், முதிர்ச்சியற்ற முறையில் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் விஜய் ஊழலை ஒழிக்க போராடுகிறார். ஆனால் உடன் இருப்பவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி எவ்வாறு சம்பாதிக்கலாம் என யோசிப்பதாக குற்றம் சாட்டினார். மாற்று கட்சி, மாற்று சக்தி என வந்து திராவிட கட்சிகளில் இருப்பவர்கள் அக்கட்சியில் ஊடுருவதால் மாற்றம் வருமா என்பது சந்தேகம்தான் என்று கூறிய அவர், பெண்கள் பாதுகாப்பிற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேவையெனில் என்கவுண்டர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை போன்று நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டு குதிரை பேரத்தில் தற்பொழுது தாவேகா சிக்கி வருவதாக கூறிய அவர், தங்கள் தொழிலை விட்டு தான் அரசியலுக்கு வந்துள்ளோம், இங்கு வந்து சம்பாதிக்கும் நோக்கம் எனக்கோ விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ இல்லை என்றும், நம் மாநிலத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதுதான் தங்களது எண்ணம் என்றும், அரசு வேலை என்பது பலரின் கனவு, ஆனால் அதனை வரவேண்டாம் என கூறியும், அதனை மீறி கட்சி நிகழ்வுக்கு சென்று உயிரிழந்து அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார். திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் என வரும்பொழுது அதற்கு தனி திறமை வேண்டும், உலகளாவிய திட்டங்கள் வேண்டும், தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், மக்கள் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும், நீர் பாதாள சாக்கடை என பல பிரச்சனைகள் உள்ளது. ஜனநாயக நாடு என்பதால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அதற்கு அரசியல் அறிவும் மாநிலத்தை அடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டார். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை மற்றும் வராகி சாமிக்கு ராகுகால பூஜைகள் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை, திதிநித்யா ராஜ மாதங்கி, கால பைரவர், பத்ரகாளி, மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகால பூஜைகள் அபிஷேகத்துடன் நடைபெற்றது. இதனையடுத்து வாசனை திரவியங்கள், குங்குமம், மஞ்சள், பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி உட்பட வாசன திரவியங்களை கொண்ட அபிஷேகம் நடத்தப்பட்டதை அடுத்து ஸ்வர்ண அபிஷேகம், கலச மகா அபிஷேகம், சோடா சாஸ்திரம் நடத்தப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனையும் மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டதை அடுத்து பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம் மற்றும் புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பூமியில் விளைச்சல் இல்லை என்றால், தொடர்ந்து நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகள், நாகதோஷங்களுக்கு பரிகாரங்கள் செய்யப்பட்டு அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணப்படும் என்பது பக்தர்களின் ஐதீகம். இந்நிலையில் ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம். சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்திற்கு பாஜக நிர்வாகி சந்திரமோகன் வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அழகு என்ற அழகானந்தம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடும் வகையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்திற்கு பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்திற்கு கட்சி பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண் குழந்தைகளை காத்திடும் பொருட்டு சுகாதாரத்துறையின் மூலம் சிறப்பு HPV தடுப்பூசி செலுத்தும் முகாம். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலமாக 14 வயது பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் HPV சிறப்பு தடுப்பூசி முகாமிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு முகாம்கள் நேற்று அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற்றது. அந்த வகையில் ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த சிறப்பு முகாமில் மருத்துவ பொறுப்பு அதிகாரி மதன் தலைமை தாங்கி பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய 18 பெண் குழந்தைகள் HPV தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சுகாதார நிலைய கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் அப்பொழுது உடன் இருந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு சென்னை உட்பட நாடு முழுவதும் 9 முக்கிய நகரங்களில் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் MSc நர்சிங் உட்பட முதுநிலை பாடப்பிரிவுகளில் 124 இடங்கள் உள்ளன. இதில் சேர மாணவர்களிடம் கடந்த 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் மாணவர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் தேர்வு வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை புதுச்சேரி, பெங்களூரு, புவனேஸ்வரம், சென்னை, ஹைதராபாத், கொச்சின், கொல்கத்தா, மும்பை, தில்லி என 9 நகரங்களில் இந்த நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான நுழைவுச் சீட்டை மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை அரசின் 14,300 கோடிக்கான பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இடைக்கால பட்ஜெட் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடையும் நிலையில் அதற்கு முன்பாகவே முழுமையான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கான புதுச்சேரி அரசு ரூபாய் 14,300 கோடிக்கு பட்ஜெட்டை இறுதி செய்து கடந்த மாதம் மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை. அதற்கு பதிலாக பட்ஜெட் தொடர்பாக சில விளக்கங்களை புதுச்சேரி அரசிடம் மத்திய நிதி அமைச்சகம் கேட்டது. குறிப்பாக புதுச்சேரியின் கடன் நிலைமை குறித்து கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கப்பட்டது. அதற்கு புதுச்சேரி அரசும் பதில் அனுப்பியது. இந்நிலையில் புதுவை அரசின் விளக்கத்தை தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி பட்ஜெட்டிற்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து கிடைத்துள்ளது. இந்த தகவலை புதுவை முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2026-27ற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சட்டமன்றம் இந்த மாதம் இறுதியில் கூடுகிறது. அதற்கு முன்பாகவே புதுவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிறப்பு, இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெற புதுச்சேரி அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிறப்பு, இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெற்றிடும் வகையில் உள்ளாட்சித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அல்லது அதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை நகராட்சி, கொம்யூன், பஞ்சாயத்து மற்றும் பொது சேவை மையங்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். அந்த பதிவுகளில் திருத்தம் செய்யும் வசதியும் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை மத்திய அரசின் CRS இணையதளத்தில் இருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் சான்றிதழ் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூன் பஞ்சாயத்தை அணுக வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை தெரிவித்துள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்திடவும் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தவும் புதுச்சேரி அரசு புதிய அபராத முறையை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான புதிய அபராத தொகைகளை அரசு அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த அபராதங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல், சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தல், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்தல், பதிவு மற்றும் தகுதி சான்றிதழ் இன்றி வாகனம் இயக்குதல் உட்பட பல்வேறு விதிமீறல்களுக்கு ரூபாய் 500 முதல் 20,000 வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. ஹெல்மெட் அணியாதவர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதங்களுக்கு தற்காலிகமாக முடக்கப்படும் என்றும் போக்குவரத்து விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்துத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை மோசடி குறித்து முழுமையான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என தேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடவுள் ராமர் பாஜகவுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்துக்களின் கடவுள் என்றும், இருப்பினும் பாஜக RSS மதத்தின் பெயரால் 40 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். ரத யாத்திரையை அந்த கட்சி நடத்தியது.
நாட்டில் வேலைவாய்ப்பு பிரச்சினை மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பாஜக ரத யாத்திரை நடத்தியது உண்டா என்று கேள்வி எழுப்பிய அவர், ராமர் கோவிலுக்காக தனியார் அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எந்த தகவலும் கோர முடியாது என்றும், தனியார் அறக்கட்டளைக்கு எப்படி மத்திய அரசு பொறுப்பாளர்களை நியமிக்கிறது என்றும், ராமர் கோவில் காணிக்கை மோசடி குறித்து இதுவரை பாஜக வாய் திறக்கவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய அவர், இந்த மோசடி குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேற்பார்வையில் முழுமையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது நடக்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கையை உத்தரப்பிரதேச அரசுக்கும் அறக்கட்டளைக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பாலன், முன்னாள் எம்எல்ஏ வைத்தியநாதன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். இ. சேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நேர தகராறு காரணமாக இரு நடத்துனர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதில் பெண் நடத்துனர் மீது பேருந்தை மோத முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் நகர பகுதிகளில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய பேட்டரி பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இவை இருந்தாலும் இந்த இரண்டு பேருந்துகளுக்கு இடையே நேர தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வகையில் கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேட்டரி பேருந்து நின்று கொண்டிருந்தது. அதை பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். ஆனால் ஆத்திரமடைந்த பேட்டரி பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து சென்று பெண் நடத்துனர் மீது மோத முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்ற மற்றொரு பேருந்தின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. காரைக்காலில் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் கருப்பொருளில் ஓடும் ரயிலில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி. தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை மையமாக கொண்டு காரைக்கால் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலில் மாணவர்களுக்கான வித்தியாசமான ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டது. புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை புதிய ரயில் வழித்தடத்தில் இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது. காரைக்காலில் இருந்து புறப்பட்ட ரயிலில் துவங்கிய போட்டி மயிலாடுதுறை சந்திப்பில் ரயில் நிலையம் சென்றடைந்தவுடன் நிறைவு பெற்றது. இப்போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பின் கீழ் ஓவியங்களை வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு படங்களுக்கு வண்ணம் தீட்டும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் நாசிம் துவக்கி வைத்து மாணவர்களை பாராட்டினார். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பின்னர் பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் சிவகுமார், நிர்வாகிகள் மற்றும் படைப்பாளி கட்சி காரைக்கால் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நேர தகராறு காரணமாக இரு நடத்துனர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதில் பெண் நடத்துனர் மீது பேருந்தை மோத முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தொடர்ந்து 4வது வெற்றியை வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண் குழந்தைகளை காத்திடும் பொருட்டு சுகாதாரத்துறையின் மூலம் சிறப்பு HPV தடுப்பூசி செலுத்தும் முகாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.